பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், ஒரு நிம்மதியா ஒரு சாமி கூட கும்பிட முடியலன்ற மாரி தான் இருக்கு. அவங்க எல்லாருமே ஒரு பௌர்ணமி அன்று கிரிவலம் போலான்னு தான் அந்த பெண்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இந்த மாரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு முகம் சுளிக்க வைக்குது. புகைப்படத்துல அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க ஊருக்கும் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாளே ஃபோன் பண்ணி, எனக்கு நீங்க குடுத்த பணம்லாம் பத்தாது. அவங்களோட 2 பவுன் செயின் எல்லாம் அவங்க அபகரிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பத்தாது சொல்லிட்டு ஜிபே நம்பரையும் வாங்கிக்கிறாங்க. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இரவு நேரத்துல வந்து கிரிவலம்ன்றது இரவு நேரத்துல நடக்கும். அந்த கோவிலுக்கு கூட அவங்களால ஒரு சுதந்திரமா, ஒரு நிம்மதியா போக முடியல. ஸோ அங்கேயுமே பார்த்தீங்கன்னா, இதே மாரி ஒரு 8 பேர் கொண்ட கும்பல் வந்து அவங்க 2 பேரையுமே மிரட்டி, தனியான ஒரு தனிமையில கூட்டிட்டு போயிட்டு, அதே மாதிரி அந்த பெண்ணையுமே வந்து படுத்தி புகைப்படங்கள எடுத்து வச்சுக்கிட்டு, நீங்க வந்து எனக்கு காசு குடுக்கணும். ஒரே நாள், ஒரே இடத்துல இந்த மாரி குற்றங்கள் நடந்திருக்கு. வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் 1 வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கோயிலுக்கு போவோம். ஆனா இங்க வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்களே ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. என்னன்னா, திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வந்தவங்க பெண்கள்கிட்ட வந்து ஒரு 8 பேர் இந்த கும்பல் வந்து அவங்கள கடத்திக்கிட்டு போய் அபியூஸ் பண்ணி அவங்ககிட்ட நகையெல்லாம் பறிச்சிருக்காங்க. இப்ப இந்த ஒரு சம்பவம் திருவண்ணாமலை ரொம்ப பரபரப்பா ஆக்கியிருக்கு. என்ன நடந்திருக்கு? திருவண்ணாமலையில கோவிலுக்கு போனவங்க. தர்மபுரியில இருந்து வந்திருக்காங்க 2 பெண்கள். ஸோ கோவிலுக்கு பௌர்ணமி அன்னைக்கு கோவில்ல கிரிவலம் முடிச்சுட்டு போற வழியில இந்த அசம்பாவிதம் நடந்திருக்குன்னு நம்ம பார்த்துருந்தோம். 30ஆம் தேதி. 30ஆம் தேதி. ஸோ கோவிலுக்கு திருவண்ணாமலை இதுவரைக்கும் கிரிவலத்துக்கு தான் ரொம்ப புகழ் பெற்று இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த மாதிரி ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்குன்னும் போது ஒரு கேள்வி பொருளாக தான் நம்ம பார்க்குறோம் இதை. ஸோ ஒரு பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், ஒரு நிம்மதியா ஒரு சாமி கூட கும்பிட முடியலன்ற மாதிரி தான் இருக்கு. அவங்க எல்லாருமே ஒரு பௌர்ணமி அன்று கிரிவலம் போலான்னு தான் இந்த பெண்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு முகம் சுளிக்க வைக்குது. இதுக்குமே திருவண்ணாமலை இதே மாதிரி வந்து கிரிவலம் போயிட்டு வந்த பெண்கள்கிட்ட வந்து போலீஸ் அபியூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது தொடர்ந்து பல குற்றங்கள் வந்து அது இந்த கிரிவலம் இந்த டைம்ல தான் அதிகமா ஆகுதோ அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்ல, நானே அந்த நிகழ்ச்சியை பத்தி பேசியிருப்பேன். ஆந்திரால இருந்து வந்த காய்கறி விற்க வந்த பெண்களை வந்து போலீஸே வந்து தவறா நடந்துக்கிட்டதா அந்த ஒரு குற்றப்பின்னணியில நான் பேசியிருப்பேன். இப்ப இது வந்து ஒரு சாதாரண வந்து ஒரு மக்கள் பாவம். அவங்க கிராமத்துல தர்மபுரியில இருந்து வந்து இங்க கோவில்ல சாமி கும்பிட வராங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து சில ஆண்கள் ஒரு 8 பேர் கொண்ட கும்பல் வந்து தவறா நடந்துக்கிட்டு அந்த பெண்களையுமே வந்து அவங்கள அசிங்கப்படுத்தி அதை நிர்வாணமா அதை வந்து அவங்க வந்து நிர்வாணமா புகைப்படங்கள் எடுத்து இதை நீங்க கொடுக்கலன்னா நீங்க இந்த புகைப்படத்துல அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க ஊருக்கும் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாளே ஃபோன் பண்ணி, எனக்கு நீங்க கொடுத்த பணம்லாம் பத்தாது. அவங்களோட 2 பவுன் செயின் எல்லாம் அவங்க அபகரிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பத்தாது சொல்லிட்டு ஜிபே நம்பரையும் வாங்கிக்கிறாங்க. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு பணம் போடுங்க. நீங்க கொடுத்த இந்த செயின் எனக்கு பத்தாது. எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் போடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. 1,00,000 வேணும். 1,00,000 வேணும்னு அவங்கள டிமாண்ட் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 4000 ரூபீஸ் வந்து அவங்க டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேல என்கிட்ட கேஷ் இல்ல, என்ன கேட்காதீங்கன்னு சொல்லும்போது, இல்ல உங்க புகைப்படத்துல எல்லாமே நானு பப்ளிஷ் பண்ணிடுவேன், சோஷியல் மீடியால விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தும் தான் இவங்க வந்து தர்மபுரியை சேர்ந்தவங்க தான். அதுக்கப்புறம் தான் இவங்க புகார் கொடுக்குறாங்க திருவண்ணாமலை காவல் நிலையத்துல. இதுல பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு ஒரு கோவிலுக்கு ஒரு பெண்கள் வந்து இரவு நேரத்துல வந்து கிரிவலம்ன்றது இரவு நேரத்துல நடக்கும். அந்த கோவிலுக்கு கூட அவங்களால ஒரு சுதந்திரமா, ஒரு நிம்மதியா போக முடியல. இந்த அளவுக்கு வந்து ஆண்களுடைய ஆதிக்கம் பெருசா, இல்ல அவங்களே ஆதிக்கம் பண்ணுகின்ற மது போதை பெருசான்னு நம்ம இதை ஆராய்ச்சி பண்ணி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன் அப்படின்னா, ஸோ இவங்க வந்து ஒரு சாதாரணமா இது எல்லாருமே அவங்க வந்து போதையில தான் அவங்க செஞ்சிருப்பாங்க. ஆகவே இன்னொரு சம்பவம் அங்க நடந்திருக்குங்க. அதே திருவண்ணாமலை சார்ந்த இன்னொரு பெண்ணும் கிரிவலத்துக்கு போயிருக்காங்க. அதே இடத்துல தான் அதே 8 பேர் கொண்ட கும்பல் சொல்றாங்க. பட் அவங்களான்றது வந்து டிஎஸ்பி ராஜன் அவர்களின் தலைமையில தான் இந்த வழக்கு என்கொயரி போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் அது தெரிய வரும். அதே சம்பவம், அது 8 பேர் கொண்ட கும்பல் வந்து பாத்தீங்கன்னா அதே 31ஆம் தேதி தான் அன்று இரவு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில இருக்கிற ஒரு கூலி தொழிலாளி
பெண் வந்து அவங்க ஊருக்கு வேற ஊருக்கு போறதுக்காக ஒரு உதவி கேட்டிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு மூலியமா கேட்டிருக்காங்க. என்ன கொண்டு போய் அந்த ஊர்ல விட்டுருங்கண்ணா அப்படின்னு. ஸோ அவருமே இன்னொரு அவருடைய ஃப்ரெண்ட அனுப்பி இந்த பெண்ண வந்து சரி அங்க விட்டுருங்க. அந்த மாரி அந்த ஊருக்கு போகணும் அவ அப்படின்னு சொல்லும்போது, அந்த பொண்ண பைக்ல கூட்டிட்டு போம்போது அவங்க உணவு சாப்பிடுறதுக்காக ஒரு இடத்துல நிக்க வச்சிருக்காங்க. ஸோ அங்கேயுமே பார்த்தீங்கன்னா, இதே மாரி ஒரு 8 பேர் கொண்ட கும்பல் வந்து அவங்க 2 பேரையுமே மிரட்டி, அந்த தனியா பெண்ணையுமே காட்டுக்குள்ள வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. தனியான ஒரு தனிமையில கூட்டிட்டு போயிட்டு, அதே மாதிரி அந்த பெண்ணையுமே வந்து படுத்தி புகைப்படங்கள எடுத்து வச்சுக்கிட்டு, நீங்க வந்து எனக்கு காசு குடுக்கணும். இல்லன்னா நான் வந்து இத விட்டுருவேன் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க இம்மீடியட்டா ஆனா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஸோ இதுல ஆனா பார்த்தீங்கன்னா, அவங்களையும் திட்டிருக்காங்க போல. அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 சவரன் கம்மல 2 கிராம் 2 கிராம் கம்பள வந்து அந்த பெண்கிட்ட இருந்து கழட்டி வாங்கிட்டு போயிட்டாங்க. இத நாங்க எடுத்துக்கிட்டோம். நீ இன்னும் எனக்கு காசு குடுக்கணுன்ற மாரி சொன்ன உடனே, இவங்களுமே திருவண்ணாமலை காவல் நிலையத்தில கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரே நாள், ஒரே இடத்துல இந்த மாரி குற்றங்கள் நடந்திருக்கு. ஸோ இது வந்து டிஎஸ்பி ராஜன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய தலைமையில தான் இந்த கேஸ் என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போதே உண்மையிலே ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு எப்படி வந்து ஒரு ஆள் வந்து நடமாட்டம் கிரிவலம்ன்றது வந்து எல்லாம் ஒரு லட்சக்கணக்கான மக்கள் சுத்தி வராங்க. ஸோ லட்சக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல இருக்கும்போது, எப்படி இவ்வளவு தைரியமா ஒரு தவறு நடக்குது? இதுக்கு யார் வந்து இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு யார் தைரியம் குடுக்குறா? இப்ப இந்த சம்பவத்துல வந்து குற்றவாளின்னு சொல்லுவாங்களா? அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா மேம்? பார்த்தீங்கன்னா, ஒரு 8 பேர வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் 3 பேர தேடிட்டு இருக்காங்க. ஸோ தேடினா கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த கேஸோட எல்லா டீட்டெயிலுமே வந்து நமக்கு கிடைச்சிரும்னு வச்சுக்கோங்களேன். இதுல இந்த 8 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆடையூர் கிராமம் வாசுதேவன், பெரிய பாலிப்பட்டு ஆகாஷ், அதுல ஒரு சிறுவன், அஸ்வநாதஸ்வரன், ஹரிசுரன், ஷர்மா, சேந்தமங்கலத்தை சேர்ந்தவர், அருண்குமார், அதுக்கப்புறம் திருவண்ணாமலை பாலாஜி நகர்ல இருக்கிற சிவகணேசன் போன்றவங்க மீதி 3 பேர் வந்து இன்னும் தேடிட்டு இருக்காங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு லட்சக்கணக்கான மக்கள் ஒரு சூழ்ந்து இருக்கிற இடத்துல வந்து, இவ்ளோ ஒரு பெரிய வந்து ஒரு பாலியல் குற்றம் நடக்குது அப்படின்னா, அவங்களுக்கு எப்படி இந்த அளவுக்கு தைரியம் வருது? அப்போ எங்கள கைது பண்ணிட்டா எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு நெனைக்கிறாங்களா? இல்ல ஜெயில் வாழ்க்கையே அவங்க வந்து அத சாதாரணமா எடுத்துக்கிறாங்களா? ஏன்னா இங்க குற்றவாளி சொல்லப்படுற அவங்க 8 பேர் மேலயும் ஆல்ரெடி இன்னொரு கேஸ் வேற இருந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே வந்து ஆல்ரெடி வந்து கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள். ஸோ இந்த கைது செய்யப்பட்ட குற்றவாளி இவங்களுக்கு பெயில் கிடைக்கிறதால, ஈஸியா வெளில வந்துட்டு திருப்பி அந்த தவற ஈஸியா செய்றாங்களாம். இப்போ உங்களுக்கு அப்போ ஒரு பெயில் கிடைச்சிடுது. கிடைச்சிட்டு இவங்க எதுவுமே வாழ்க்கையில எதுவுமே இவங்கள மாறுற மாரி கிடையாது. திருந்த வாய்ப்பே கிடையாது. அடுத்தது இன்னொரு குற்றம் செய்யறதுக்கு தான் அவங்க தன்னை தயார்படுத்திக்கிறாங்க. ஸோ அவங்க வாழ்றதுக்காக தயார்படுத்திக்கல. இன்னொரு குற்றத்திற்கு நம்ம எப்படி வந்து நம்மள வந்து எப்படி மாட்டிக்காம தவறு செஞ்சுட்டு எப்படி போயிடலாம் அப்படின்னு அப்படிதான் தயார்படுத்திக்கிறாங்களே தவிர, நல்ல வாழ்க்கையில அவங்களுடைய மாற்றங்கள்லாம் நிகழ்ற மாரி நம்ம அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியல. ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா, இவங்களுக்கு இந்த மாரி இருக்க குற்றவாளிகளுக்கு பெயிலே கிடைக்கக்கூடாது. பெயிலே உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கக்கூடாது. இவங்கள வந்து குற்றவாளிகள் அப்படின்னா, இவங்க மாறிடுவாங்க. அடுத்த கட்டத்துக்கு போவாங்கன்னு நெனைக்கிறதே முற்றிலும் தவறு. இது என்னோட கண்ணோட்டத்துல பார்த்தீங்கன்னா, இவங்க குற்றம் செஞ்சுட்டு உள்ள போறவங்க, இவங்க அதே வாழ்க்கையில தான் வாழணும்னு நெனைக்கிறாங்களே தவிர, அவங்கள மாத்திக்கணும்னு எந்த குற்றவாளியுமே இப்ப சமீப காலமா யாருமே நெனைக்கிறதில்ல. இப்ப தொடர்ந்து சில வழக்குகள நம்ம பார்த்துட்டே வந்தா, ஆல்ரெடி நெறைய அஃபென்ஸ் பண்ணிட்டு உள்ள போனவங்க தான் திருப்பி குற்றம் செய்றாங்க. ஏன்னா நம்ம நெறைய கேஸ்ல பார்த்திருக்கோம். இதே மாரி தான் நடந்திருக்குங்களே. ஆமா. இதே மாரி தான் நடந்திருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பெண்கள் வந்து ஒரு கோவிலுக்கு போறாங்க. ஓகே. தன்னுடைய பிரச்சனைகளோ, மன நிம்மதி ஏதோ தேடி தான் அந்த கோவிலுக்கு வராங்க. ஸோ அந்த கோவிலுக்கு வந்து கூட ஒரு நிம்மதி இல்ல. தன்னை இழந்து தன்னுடைய என்ன சொல்றது? மனசளவிலேயே ரொம்ப டிப்ரஷன் ஆயிட்டு தான் அங்கருந்து போக வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப கேவலமான சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஒரு மது போதையுமே ஒரு பெரிய காரணம். ஸோ அந்த இடத்துல அப்போ சில விஷயங்கள ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரணும். ஓகே. இந்த மாரி கோவில்ல இருக்கிற சில சுற்று வட்டாரம் வரைக்கும் ஒரு சம்திங் ஒரு கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரிங்க்ஸ் அலோவ்ட் இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் கேமரா விஜிலன்ஸ் இருக்கணும். ஃபுல்லா சர்வேலன்ஸ் அண்டர் தி கேமரா இருக்கணும். எங்கெங்க நெறைய கேமராஸ் போட்டு, கொஞ்சம் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல கூட கேமராஸ் போட்டோ, இல்லையா நெறைய போலீஸ் புரொடெக்ஷனோ. ஸோ சில விஷயங்கள் பாதுகாப்பு தேவை இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாரி சில விஷயங்கள்ல மாற்றங்கள் கொண்டு வரணும். ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல நெறைய காவலாளிகள போடணும். கேமரா வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் இது வரைக்குமே வந்து மது கடைகள் இருக்கக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள சேஞ்ச் பண்ணினா தான் குற்றங்கள் குறைவதற்கான நம்ம நெறைய வாய்ப்புகள எதிர்பார்க்கலாம். ஆனா மக்களோட பொதுவான ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப கிரிவலம் நடக்குது ஓகேங்க. இப்ப இங்க அதாவது இந்த ஒரு சம்பவம் நடந்தது எல்லாமே அதாவது அந்த ஊருக்கு புறம்ப தான். இங்க தனியா கூட்டிட்டு போய் தான் இந்த மாரி பிரச்சனையே பண்ணியிருக்காங்க. ஆனா போலீஸ் ஏன் அங்க வந்து இப்போ நீங்க சொன்ன மாரி தான்
ஒரு தனிமையா இடம் இருக்கவே அங்க போலீஸ் வந்து இல்ல. அது இப்போ கிரிவலம் டைம் எல்லா இடத்துலயும் போலீஸ் கண்காணிப்பு இருக்கணுமே. ஏன் போலீஸ் வந்து போதிய பாதுகாப்பு குடுக்கல? அப்ப திருவண்ணாமலையில வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லையா? அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. நான் உங்களுக்கு போன வழக்குலயே நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வந்து போலீஸ் தான் வந்து போன தடவ பிரச்சனைக்கு முழு காரணமே அவங்க தான். ஒரு பெண்கள வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி அவங்களையும் வந்து சீரழிச்சிருக்காங்கன்னும்போது. ஸோ போலீஸ் நெறைய வந்து புரொடெக்ஷன் குடுக்கணும். ஆள் இல்லாத இடத்துல வந்து கூட்டிட்டு போற அளவுக்கு அந்த இடத்துல ஒரு வண்டிலயோ, எதுலயோ அவங்க டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ற அளவுக்கு இருந்திருக்காங்கன்னா, அப்ப அந்த இடம் அந்த அளவுக்கு ஒரு ஐசோலேட்டடா தானே இருந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு தனிமையில போற இடங்கள் வரைக்குமே, அந்த இடம் ஃபுல்லாவே தனியா இருக்குன்னா, அந்த இடத்துல ஆள் நடமாட்டம் இல்ல. அப்ப என்ன புரொடெக்ஷன் இருக்கு அந்த இடத்துல? ஸோ இது மட்டும் தான் நடக்கல. நெறைய இன்சிடென்ட் பார்த்தோம். கோயம்புத்தூர்ல பார்த்திருக்கோம். இந்த மாதிரி சில இடங்கள்ல நடக்கும்போது, இந்த மாதிரி இருக்கிற இடங்கள்லாம் பார்த்து கண்காணிப்பு கேமராவோ இல்ல ஆளோ போடணும் இல்லையா? போட்டு தானே ஆகணும். அதான் இதெல்லாம் பார்க்கவும் ஓவராலா பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லையோ? அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்கறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு மிக 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 குறைவு தான். இப்போ குறைவுன்றத விட பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. அதான் இப்ப இருக்க சூழ்நிலை இப்ப இருக்கிற சூழ்நிலையில பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பு வருவதற்கான அதுக்காக நம்மையும் வந்து நம்ம சில விஷயங்களை கரெக்டா சீர்படுத்தி வச்சுக்கணும். இன்னொன்னுமே சில தவறுகள் நடக்காத அளவுக்கு என்னென்ன பண்ணணுமோ அரசு சார்பா இருக்கட்டும், காவல்துறை சார்பா இருக்கட்டும், பொதுமக்களுமே நான் சில விஷயங்கள் எல்லாம் கேட்கறது ஒண்ணுதான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா உடனே அவங்களுக்கு அந்த ஒரு ஹெல்ப்பாவோ இல்ல வந்து இமிடியேட்டா போலீஸ்க்கு கால் பண்ணி ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணணும். இல்ல நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, பெண்களுமே பாதிப்படைஞ்சா உடனே கால் பண்ணும் அப்படின்னீங்க. இப்ப இங்க கூட அந்த தர்மபுரி சார்ந்த அந்த லேடி வந்து உடனே அவங்க இன்ஃபார்ம் பண்ணல. இவ்வளவு பாதிப்படைஞ்சிருக்கு, நகை பணம் எல்லாமே போயிருக்கு. அடுத்த நாள் அவங்க வந்து இன்னும் எனக்கு அதிகமா பணம் வேணும் அப்படின்னு கேட்கும் போதுதான் நம்மளால தர முடியாது. அப்படி தரல அப்படின்னா நம்மளோட புகைப்படம் வெளியே வந்துடும், போட்டோ சொல்லி வந்து பயத்துல தான் வந்து அடுத்த நாளே கொடுத்துருக்காங்களே கம்ப்ளைண்ட். இல்ல அது ஆக்சுவலா ஒரு பார்த்தீங்கன்னா, ஒரு மன உளவியல் ரீதியா பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா ரொம்ப அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. பெண் ஓகேங்களா? நம்ம ஒரு கோவில் போன இடத்துல இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சேன்னு சொல்லிட்டு, அவங்க மன உளவியல்ல ரொம்ப அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. ஸோ அதனால திருப்பி அவன் மன உளைச்சல் குடுக்கும்போது, நம்ம டார்ச்சர் பண்ணும்போது, அவங்க அந்த கம்ப்ளைண்ட் குடுக்கலான்னு அப்படின்னு போயிருக்காங்க. பட் ஆனா அப்படி இருக்கக்கூடாது. இம்மீடியேட்டாவே நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, இம்மீடியேட்டாவே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும். அந்த இடத்துல ஸ்பாட்லயே இருந்து போலீஸ்க்கு நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாதான் அவங்களுமே தேடுறதுக்கான ஒரு நம்மளும் ஒரு வாய்ப்புகள் கொடுக்குற மாதிரி இருக்கும். சில விஷயங்கள்ல ப்ரொடெக்ஷன் ரொம்ப தேவைப்படுதுங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த தனிமையா இருக்கிற சில இடங்கள்ல வந்து கண்காணிப்பு கேமரா பொருத்துவது, எக்ஸ்ட்ராவா போலீஸ் ப்ரொடெக்ஷன் போடுறது, சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த முள்வெளியில அமைச்சு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு சொல்லிட்டு பேன் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி சில காட்டு பகுதிகள்லாம் இருந்துச்சுன்னா, அந்த ஏரியாஸ் எல்லாம் வந்து யாருமே போகாத மாதிரி ஃபுல்லா ப்ரொடெக்ட் பண்ணணும். சில விஷயங்கள் எல்லாம் செஞ்சாதான் இது மாதிரி குற்றங்களை முழுசா குறைக்கலனாலும் அட்லீஸ்ட் குறைவா வந்து அதை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகளா இருக்கும். நன்றிங்க மேம், தொடர்ந்து பேசுவோம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல்.